இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். நாம் சில காரியங்களை ஜெயிச்சாதான் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போது இந்த உலகத்திலிருந்து வருகிற உபத்திரவங்கள், இப்போ நம்ம ஆண்டவர் அறிந்திருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் பிரிகிற வரைக்கும், பரலோகத்திற்கு நம்ம போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தை ஏற்கனவே ஆண்டவர் ஜெயித்தேன் என்று சொல்லி நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகம் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மலை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் பேசுகிறான். இப்போவும் ஆண்டவர் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பலன் கொள்ளுங்கள், மன தைரியம் கொள்ளுங்கள், அதாவது விசுவாசத்தில் நீங்கள் நில்லுங்கள். அப்பொழுது தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறார். உலகத்துலேருந்து போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா, தளர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, உங்களால் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஓட்ட போட்டி நடக்குதுன்னா அதில் ஜெயிக்கணுன்னு தான் எல்லாரும் போராடுவாங்க. அவங்க லக்கை நோக்கி ஓடுவாங்க. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்மளை இந்த உலகம் பகைக்கிறது. உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன் என்று நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அதனாலேயே நம்மளை இந்த உலகம் பகைக்கிறது. நம்மளை வாழ விடக்கூடாது, நம்மளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று இந்த உலகம் நம்மளுக்கு எதிராக எழும்புகிறது. ஏன்னா உலகம் பிசாசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறதும் பிசாசை ஜெயிக்கிறதும் ஒன்று தான், வேறெல்லாம் கிடையாது. இந்த உலகத்திலேருந்து வருகிற பண ஆசை, இந்த உலகத்திலிருந்து வருகிற ஜாதி பெருமை, இந்த உலகத்திலேருந்து வருகிற எல்லா காரியங்களும் அதை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு திடன் கொள்ளணும். என்ன திடன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஏற்கனவே உலகத்தை ஜெயித்தவர் அவர். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, எப்படி பாஸ்டர் இந்த பிரச்சனைகளை நான் கடந்து செல்ல, எப்படி இந்த போராட்டங்களை கடந்து செல்ல? ஒன்றே ஒன்று தான், நீங்கள் திடன் கொள்ளணும். திடன் கொள்ளணும்னா தைரியம் கொள்ளணும். அந்த தைரியத்தில் தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். மற்ற எந்த சூழ்நிலையும் யோசித்து பார்த்தாலும் தாவீதால் கோலியாத்தை ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் ஓடி இருக்கு. நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அவனுடைய தோற்றம் என்ன, இவனுடைய தோற்றம் என்ன? தாவீதுக்கு யுத்த அனுபவமே இல்லை, ஆடு மட்டும்தான் மேய்ச்சிருக்கிறார். ஆனால் கோலியாத்து சிறு வயது முதல் யுத்த வீரன். ஏற்கனவே அங்கே யுத்த காலத்தில் இருக்கிற யாருமே எதிர்த்து கூட நிற்கலை. அப்புறம் எப்படி இந்த தாவீதுக்குள்ளே மட்டும்தான் திடன் கொள்ளுகிற ஒரு இருதயம் இருந்துச்சு. இன்றைக்கி நான் அந்த கோலியாத்தை ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படித்தான் நீங்களும் நினைக்கணும். இந்த கடனை ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வியாதியை ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த குடும்ப சூழ்நிலையை ஜெயிச்சிருவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் திடன் கொண்டாதான் பிசாசுக்கு பயமே வரும் உங்களை பார்த்து. நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கு பயந்து பதறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். இவன் ஜெபிக்கிறான், ஆனால் இவனுக்குள்ளே தைரியம் இல்லை. நீங்கள் என்னைக்கு ஜெபிக்கிறத விட நீங்கள் தைரியமாக நிற்கிறீங்களோ அன்னைக்கு தான் பிசாசு பயப்பட ஆரம்பிப்பான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்களையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். இந்த உலகத்துலேருந்து உபத்திரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. நான் உலகத்தில் இருக்கிறேன், அதனால எனக்கு உபத்திரம் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். நம்ம திடன் கொண்டு எந்திரிக்கணும். எதுவும் என்னை மேற்கொள்ளாது. அப்படியே கண்களை மூடி விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்கள். என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு தீர்மானம் எடுப்போமா? அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா?